வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பு குறித்து கடந்த 2 வாரங்களாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி தி ஃபெடரல் இணையதளத்திற்காக ஏபிடி நிறுவனம் எடுத்துக் கொடுத்த மெகா கருத்து கணிப்பு. மாநில வாரியாக மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறத 2 வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த கட்சி எவ்வளவு சதவீதம் வாக்கு வங்கியை பிடிக்கும், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 3 விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ஏபிடி நிறுவனத்தின் தலைவர் திரு ரகுராம் சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டு அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு வாக்கு சதவீதம், எவ்வளவு நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு இந்த கேள்விகளில் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய சதவிகிதம், அதற்கும் வாக்கு சதவீதத்திற்கும் இடங்களை பிடிக்க போகிற கட்சிகளுக்கு இடங்களை பிடிக்க போகிறதுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால கேள்விகள் என்னென்னலாம் கேட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படின்றது முதல் கேள்வி. சிறந்த முன்னேற்றம் அப்படின்னு 27% பேர், அதே நிலை தான் தொடருது அப்படின்னு 42% பேர், ரொம்ப மோசமடைந்திருக்கு அப்படின்னு 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது முதல் கேள்வி. கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படிங்கிறது. இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த 3 முக்கியமான திட்டங்களாக எதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது 58% பேர் கொடுத்துருக்கக்கூடியது. 80 கோடி மக்களுக்கும் அதிகமான மக்களுக்கு ரேஷன் அரிசியை கொடுத்துருக்காங்க இலவசமா அப்படின்றத 49% மக்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் அப்படிங்கிறத 47% மக்கள் சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கு நிதி அப்படிங்கிறத 39% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த 3 முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மத்திய அரசுடைய திட்டங்களில் ஏதானும் ஒன்று உங்களுக்கு பலன் தந்திருக்கா அப்படின்றத பார்த்தோம். அதில் ஆம் அப்படின்னு 17% பேர், இல்லை அப்படின்னு 77% பேர் சொல்லியிருக்காங்க. இதர காரணங்களாக 1% பேரும், கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு 3% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு திட்டங்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு பலன் தந்திருக்கான்னா இல்லைன்னு 77% பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆம் அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் எதை மையப்படுத்தி வாக்களிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதற்கு, விலைவாசி உயர்வு அப்படின்னு 31% பேர், வேலைவாய்ப்பின்மை அப்படின்றத 30% பேர், பிரதமராக மோடி தொடரணும் அப்படின்னு 16% பேர், நிலையான அரசு வேணும்னு 10% பேர், மத்தியில் புதிய அரசு அப்படிங்கிறத 26% பேர் சொல்லியிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, பிரதமராக திரு மோடி தொடரணும், நிலையான அரசு வேணும், மத்தியில் புதிய அரசு அப்படிங்கிறதுக்கான மக்கள் கொடுத்துருக்கூடிய சதவீதங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறது. ரொம்ப இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மத்திய அரசு திட்டங்களால் எங்களுக்கு பயனில்லை அப்படின்னு ஒரு 77% பேர் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. 80 கோடி மக்களுக்கும் அதிகமான இலவச ரேஷன், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, ஜல்ஜீவன், வங்கி கணக்கில் விவசாயிகளுக்கு நிதி, இதெல்லாமே குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மத்திய அரசுக்கான ஆதரவாக மாறியிருக்கு. அடுத்ததாக, தற்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களில் சிறந்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னும் கேட்கப்பட்டது. வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் 1லிருந்து ஒரு 6 இடம் வரைக்கும் மக்கள் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. 6வது இடத்துல திரு நிதிஷ்குமார், 5வது இடத்துல திரு சரத்பவார், 4வது இடத்துல திரு அகிலேஷ் யாதவ், 3வது இடத்துல திரு அரவிந்த் கெஜ்ரிவால், 2வது இடத்துல திருமிகு மம்தா பானர்ஜி, முதல் இடத்துல திரு ராகுல் காந்தி. தற்போதுள்ள எதிர்க்கட்சி தலைவர்களில் சிறந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்னு கேட்கப்பட்டதுக்கு இப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் இடத்துல திரு ராகுல் காந்தி இருக்கிறார். தற்போதுள்ள எதிர்க்கட்சி தலைவர்களில் சிறந்த பிரதமர் வேட்பாளராக ஒரு டாப் 3 அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க, முதல் 3 இடங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு முதல் இடத்துல திரு ராகுல் காந்தி இருக்கார். 50% மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு 13% மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9%. டாப் 3 பிரதமர் வேட்பாளர்கள் யாருன்னு கேட்கப்பட்டதுக்கு
மக்கள் இப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க: ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு. இந்திய பிரதமர்களில் உங்களுக்கு பிடித்த 3 பேர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டதில் அதையும் ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த ஒரு 8 ரேங்க் பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல திருமிகு இந்திரா காந்தி இருக்காங்க, 2வது இடத்துல திரு நேரு, 3வது இடத்துல திரு ராஜீவ் காந்தி, 4வது இடத்துல திரு அடல் பிகாரி வாஜ்பாய், 5வது இடத்துல திரு நரேந்திர மோடி, 6வது இடத்துல திரு மன்மோகன் சிங், 7வது இடத்துல திரு விபி சிங், 8வது இடத்துல திரு நரசிம்ம ராவ். 1ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் வரைக்கும் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த இந்திய பிரதமர்களை எப்படி ரேங்க் பண்ணுவீங்க அப்படின்னு, இதில் யார் டாப் 3 அப்படின்னு கேட்டதையும் அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. முதல் 3 இடங்கள் யாராருக்கெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுக்கு முதல் இடத்துல இந்திரா காந்தி இருக்காங்க, 53% பேர். 2வது இடத்துல திரு ஜவஹர்லால் நேரு, 3வது இடத்துல திரு ராஜீவ் காந்தி. 3 முதன்மையான பிரதமர்கள் யார் யார் இந்திய பிரதமர்களில் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேங்கிங் இதுதான். சிறந்த பிரதமர் வேட்பாளர் யார்னா ராகுல் காந்தி. சிறந்த பிரதமர்கள் யார் அப்படின்னா டாப் 3லேயும் 3மே காங்கிரஸாக இருக்குது. அது இங்கே கவனிக்க வேண்டியது. திரு ஷபீர், இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து என்ன உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு கட்சியுடைய ஓட் பேங்க்லாம் இங்கே எப்படி இருக்கும், எவ்வளவு சீட்லாம் வரும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளிவரங்களை வச்சு நம்ம பேசலாம். அதாவது பாஜகவுடைய அந்த ப்ரொபகேண்டா இருக்கு இல்லையா, மற்ற மாநிலங்களில் அந்த ப்ரொபகேண்டா எடுபட்டுருக்கு. ஏன்னா உங்களுடைய போல்ஸில் பார்க்கும்போது வட இந்தியாவில் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து மோடி தான் நம்பர் 1 அப்படின்றது வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தென்னிந்தியாவில் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டாக தான் அந்த சென்டிமெண்ட் வந்து இன்னும் வந்து உயிர்ப்போடு தான் இருக்கிறது அப்படின்றது இந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. 2வது, உங்களுக்கு வந்து எந்த திட்டத்தினால நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னும் போது பல திட்டங்களை சொல்கிறாங்க. பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த திட்டத்தில் பயனடையாதவர்கள் தான் வந்து அதற்கு கருத்து சொல்லியிருக்காங்க. பயனடைந்தவர்கள் வந்து உடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. பயனடையாதவர்களுடைய எண்ணிக்கை வந்து 77% அப்படின்றது இருக்குது. அப்படின்னும் போது பயனடைஞ்சவங்க 17% பேர் இருக்காங்க, பயனடையாதவர்கள் 77% பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது பாஜக ரொம்ப ஆக்டிவாக அவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எடுபடலை அப்படின்றது காமிக்குது. ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டாக, ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட் தமிழ்நாடு. அதாவது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றது இந்த இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளிப்படையாக தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரபலமான இந்திய பிரதமர்கள் யார் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ரீகால் வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரா காந்தி, நேரு, அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி தான் வராங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த 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 ஒரு பாஜக செய்கின்ற அந்த அரசியல் இருக்கு இல்லையா, 70 ஆண்டு காலமாக இந்தியாவில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் ஏற்படவில்லை, அதற்கு காங்கிரஸ் தான் காரணம், நேரு தான் இந்தியா வந்து நாசமா போனதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் அந்த கருத்து கணிப்புகள் முடிவு. ரவீந்திரன், பட் இது சீட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்வி. பார்க்கலாம். அது ஓட் ஷேரா எப்படி வருது, அந்த கூட்டணி ஃபார்மேஷன்ல தான் அதை நம்ம சொல்ல முடியும். அந்த நம்ம அடுத்து தான் நம்ம பார்க்க போறோம். முதல் அப்சர்வேஷன்ஸ் தான். நீங்க சார், இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சோதரோட கருத்து நான் உடன்படுறேன். பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை, பலமே பாஜகவுக்கு வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஒரு 5% கீழே தான் இருக்குது. அடுத்தபடியாக அங்கே பிரைம் மினிஸ்டர் இதில் வந்து வாஜ்பாய்க்கு பிறகு தான் மோடி இருக்கிறாரு. ஆமாம், 5வது இடத்துல தான் இருக்கார். இந்திய நிலைமை வேற. மோடி அத்வானி தோத்த பிறகு, வாஜ்பாய் அத்வானி தோத்த பிறகு மோடி தான் வெற்றியை கொடுத்தாரு. பட் தமிழ்நாட்டில் வாஜ்பாய் 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 98லேயும் வெற்றி பெற்றிருக்கிறார், 99லேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். மோடியால் ஒரு முறை கூட அங்கே வெற்றி பெற முடியலைங்கிறதும் அந்த கருத்து கணிப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாத்தோட மேலே 71லேருந்து 71, 77, 80, 84, 89, 91, மீண்டும் 2004, 2019 அந்த இந்திரா காந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க ப்ரொஜெக்ட் ஆகும்போது தமிழ்நாடு ஸ்வீப் ஆயிருக்கு. இதுவரை அது டிஸ்ப்ரூவ் ஆகலை. யாருமே ராகுல் காந்தியை இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக சொல்லாத போது தமிழக எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் பிரதமர் ராகுல் தான் சொன்னார்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறது தான் காட்டுது. இந்த கருத்து கணிப்பிலும் அந்த வேல்யூ காட்டுது. ஸோ இந்த தேர்தல் முடிவு வந்து கடைசி கட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறதும் ஒரு பெரிய அதோட
டில்ட்டிங் ஃபேக்டர் அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். Okay. மோஸ்ட் ப்ராபப்ளி அவரு எங்களுக்கு இவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன். இல்ல டவுட் இருக்கா அதுல உங்களுக்கு? இல்ல இந்த முறை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரா மாட்டாரா? கடைசியா பண்ணுவாருன்னு தான் நான் சொல்றேன். நம்புறீங்க? நம்புறேன். ஏன்னா அது பலனளிச்சதை எந்த அரசியல்வாதி வேண்டாம்னு நினைப்பாங்க. 2004ஆம் ஆண்டு யாருமே சோனியா காந்தியை இந்தியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணாத போது இங்க டாக்டர் ராமதாஸும் கலைஞர் கருணாநிதியும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 2019லயும் மு க ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. கம்யூனிஸ்ட், சிபிஎம், சிபிஐ, மதிமுக அவங்க மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்களே தவிர மற்றவங்க விடுதலை சிறுத்தைகள், திமுக எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திமுகவுக்கு 38% வாக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள். அடுத்ததாக பாஜக 18% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு 17% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 7% வாக்குகள். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 3% வாக்குகள். தேமுதிகவுக்கு 2%, மக்கள் நீதி மையத்திற்கு 1%க்கும் குறைவான வாக்கு, புதிய தமிழகத்திற்கும் 1%த்திற்கும் குறைவான வாக்கு. மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து ஒரு 5% வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதமாக மக்கள் கணித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு 38% வாக்குகள், பாஜகவுக்கு 18% வாக்கு, அதிமுகவுக்கு 17% வாக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு 7%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3%, தேமுதிகவுக்கு 2%, மக்கள் நீதி மையத்திற்கு 1%த்திற்கும் குறைவு, புதிய தமிழகத்திற்கும் 1%த்திற்கும் குறைவு. இதெல்லாம் கட்சிகள் அடிப்படையில். திமுகவுக்கு நம்ம பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்களுக்கு இருந்த வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 53% வாக்குகளை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி பெற்றார்கள் கூட்டணியோடு. 2024 38% வாக்குகள் தான் வரும். கிட்டத்தட்ட 15% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு குறையும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 18% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். 2024 அவங்க 17% கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு குறையும் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்களுக்கு 3% வாக்குகள் தான். பாஜகவுக்கு 2019 3% வாக்குகள் தான். 2024 15% வாக்குகள் கூடுதலாக பெற்று 18% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. திமுகவுக்கு 15% கூட்டணியோடு அவங்களுக்கு ஒரு 15% குறையும், அதிமுகவுக்கு 1% குறையும், பாஜகவுக்கு 15% அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரும். இதுதான் கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. ஓகே ரகுராம் சார், இதில் காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தனிச்சு இல்லை, நீங்க அதை திமுக கூட்டணியோட சேர்த்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம முதல்ல பார்த்ததன் அடிப்படையில் அவங்க பிரதமர் வேட்பாளர் எதிர்கட்சிகள்ல யாருன்னா ராகுலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு 50% அளவுக்கு. அப்புறம் முன்னாள் பிரதமர்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னாலும் அதுவும் காங்கிரஸ் பிரதமர்களாக இருக்கிறாங்க. ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குன்னு. ஆனா அது கன்வெர்ட் ஆகலையா, கட்சிக்கு வாக்கா அது கன்வெர்ட் ஆகலையா, அப்படி புரிஞ்சுக்கணுமா அந்த சதவீதத்திலிருந்து? இப்போ இது 35% வந்து கிட்டத்தட்ட 38% வந்து டிஎம்கே ஃப்ரண்ட் நம்ம ஓட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிஜேபிக்கு வந்து 18% தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 80% வந்து நான் பிஜேபி ஓட்ஸ் இருக்குன்றது தான் நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது. மிஸ்ஸஸ் காந்தி, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தியை ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர்ஸாக சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மோஸ்ட் ஃபேவரட் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் சொன்னாங்க. அப்புறம் விலைவாசி, வேலை வாய்ப்பின்மை, புதிய ஆட்சி மத்தியில் அமையணுன்றதெல்லாம் கூட ஒரு கிட்டத்தட்ட 30% சப்போர்ட் இருந்தது. இதெல்லாம் வந்து எலெக்ட்ரேட் நடுவில் இருக்கிற ஒப்பீனியன் நம்ம ஹைலைட் பண்ணோம். அதே எலெக்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூபிஐ, மத்திய அரசின் யூபிஐ திட்டம் டாப் மோஸ்ட் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெண்டாவது வந்து இலவச ரேஷன் கொடுத்தது. மூன்றாவது வந்து கிராமப்புறத்தில் இருக்க வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணி போய் சேர்க்கறது நல்ல திட்டம்னு. இது இந்தியா முழுக்கமே நாங்கள் என்ன கவனிக்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸோட ஒரு டெவலப்மெண்ட் இஷ்யூ மக்களை ரீச் ஆகி அவங்க வந்து அது நான் ரேங்கிங் பண்ணுறப்போ ஆக்டிவாக
கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்களோட ஒப்பீனியனை. தமிழ்நாட்டில் கூட பிஜேபியோட ஓட் ஷேர் இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருந்தா கூட இந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் அவங்கள தொட்டு இருக்கு, அதுக்கு ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி ஒரு 50-55% வருது. ஆனால் பெனிஃபிஷியரிஸ் வந்து 17% இருக்காங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி ஒப்பீனியன் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஓகே, இப்போ பெனிஃபிஷியரி வந்து 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30% பாப்புலேஷன் பெனிஃபிஷியரி இருக்கலாம். தமிழ்நாட்டில் அது 17% இருக்கு. ஸோ பிஜேபி அவங்க ஸ்கீம்ஸ் பிஜேபி செய்யுதுன்னு ஒப்பீனியன் வேணா வச்சுக்கலாம் அவங்க. கண்டிப்பா இப்போ அதனோட வெளிப்பாடா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு பண்ணது நம்மளுக்கு சேர்ந்துருக்குன்னு ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து நம்ம மக்கள்கிட்ட ஒரு பொதுவாக ஒரு அண்டர் கரண்ட் என்ன இருக்குன்னா என்னோட ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுதான் நிறைய ரெஸ்பாண்டன்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு போட்டால் இன்னார் வந்து பிரதமராக வருவார், இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையன்ற ஒரு தெளிவு இருக்கப்போ அது எதிர்பார்க்கும் ஒரு நரேட்டிவ் இல்லை, ஒரு லீடர்ஷிப் இல்லைன்றப்போ அதில் வந்து ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 18% தான் நம்ம பிஜேபிக்கு இருக்கிறதா இந்த சர்வேல சொல்றோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அவங்க அங்கிருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால பிஜேபி வந்து எலக்ட்ரலா ஒரு ஸ்ட்ரென்த்தோடு வரல. இப்போ அவங்க எலக்ட்ரலா ஸ்ட்ராங்கா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மத்திய திட்டங்கள்னால. ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடி கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஓகே ஷபீர், 15% பாஜகவுக்கான வாக்கு சதவீதம் கூடியிருக்கு, திமுக கூட்டணிக்கு 15% அளவுக்கு குறைந்திருக்கு. திமுக கூட்டணி தொடர்பான அந்த நம்பர்ஸ்னா தமிழ்நாட்டில் எடுத்திருக்கக்கூடிய சர்வேல வந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். பட் இந்த பாஜகவுக்கு ஒரு 15% ஜம்ப் இருக்கு. 3%லேருந்து அவங்க 18% போறாங்க அப்படின்னா அது மத்திய பிரதேசில் அநேகமாக எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு 3%லேருந்து 18% ஜம்ப் அப்படின்றது எப்படி சாத்தியம்? அப்பனா ஒரு வேவ் இருக்கணும் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலை அப்படின்றது. நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த கேள்விகள் எல்லாம் வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் திரு நரேந்திர மோடியுடைய ஆளுமை அது பிரதிபலிக்கலாம் இல்ல, அதுதான் சொல்றேன். அதுல ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கலாம். உங்களுக்கு 10 வருஷம் மத்திய அரசு ஆட்சியில இருக்காங்க, பாஜக ஆட்சியில இருக்கு அப்படின்னும் போது நேச்சுரலா வந்து அதற்கான ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். தமிழ்நாடு மாநிலம் அப்படின்றது ரீசனபிள் growthனா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க? ஒரு ரீசனபிள் நீங்க ஒரு 6%ல இருந்து ஒரு 8% கூட சொன்னா ஓகே, அதான் ரீசனபிள் growth. ஒரு 15% ஜம்ப் இருக்கு, அதுவும் 18% அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னுக்கு வருகிறது அப்படின்னா அது எப்படி முடியும்? உங்களுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி அதற்கான ரிசோர்சஸ், அதற்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம், அவங்களுக்கு பூத் மேனேஜ்மெண்ட், பூத் கமிட்டிஸ், இதுல பாதி கூட பாஜகவுக்கு இல்லையே. நீங்க அதிமுக பின்னாடி தள்ளிட்டு நீங்க பாஜகவுக்கு ஒரு நம்பரை முன்னாடி கொடுக்குறீங்க. ரெண்டாவது பிற கட்சிகளுக்கு வந்து 5.4% இருக்கு. அதுக்கப்புறம் கருத்தே இல்ல அப்படின்ற ஒரு 6% இதுவும் இருக்கு. அப்ப யாருடைய கருத்து இது? அப்போ இத ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பாஜக வளருகிறது அப்படின்ற ஒப்பீனியனை நீங்க எல்லா சர்வேலையும் வந்து 20% வருவாங்க, 18% வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை இவங்க கிரியேட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு பாஜகவுக்கு 18% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இதெல்லாம் கிரவுண்ட்ல அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தெரியும், கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பாலிட்டிஷியனுக்கு அது நல்லாவே தெரியும். அப்ப பாஜக ஏன் வந்து இங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் பேசிட்டு இருக்காங்க? யாருமே போகலையே. வாசன் போயிட்டாரு. வாசன் மட்டும் தானே போயிருக்காரு. வாசன் நீங்க கூப்பிடலன்னா கூட வாசன் போயிருப்பாரு. ஏன்னா அவருடைய நிலைமை அதுதான். ஏன்னா அவருக்கு விருப்பம் என்பது பாஜகவோட இருக்கணும் அப்படின்றதான் விருப்பம். அது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தொண்டர்கள் அதை முடிவு பண்ணல. அவர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பல பேருக்கு அதுல விருப்பம் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி தான் விருப்பப்படுறாங்க. அதிமுக கூட்டணி தான் விருப்பப்படுறாங்க. பாமகவிலையும் அதே நிலைதான், மற்ற கட்சிகளிலும் வந்து அதே நிலைதான். உங்களுக்கு வந்து ஒரு 2026 ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நீங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது முற்றிலுமாக வேறு. ஒரு நேஷனல் பார்ட்டியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா யாருக்கு பெனிஃபிட்? நேஷனல் பார்ட்டிக்கு தான் பெனிஃபிட். ரொம்ப சிம்பிள். இந்த அரித்மெட்டிக் கூட வந்து புரியாத அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல இல்ல. இந்த நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இது மத்திய பிரதேசா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். 89ல நாங்க தொடர்ந்து கருத்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கோம். 89ல நாங்க ஒரு கட்சி வந்து 171 சீட்டு ஜெயிக்கும் சொன்னா அவங்க 172 சீட்டு ஜெயிச்சாங்க. 96ல ஒரு கூட்டணிக்கு 220 சீட்டு வரும்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு 220 சீட்டு தான் வந்துச்சு.
இப்போ சமீபத்தில் முடிஞ்ச தமிழக சட்டசபை தேர்தலில் கூட 158 சீட்டு ஒரு கூட்டணிக்கு வரணும். இப்போ அவங்களுக்கு 151 சீட் வாங்கியிருக்காங்களே. எங்களை பொறுத்த மட்டும் கருத்து கணிப்பு கரெக்டாக எடுக்கணும். நாங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு மேட்ச் ஆகணும். எங்களுடைய ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் அதுதாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில், என்னோட தனிப்பட்ட கருத்து இதுக்கு மாறுபாடானது தான். ஆனால் மக்கள் கொடுத்த கருத்தை அறிவியல் ரீதியாக சேகரித்து நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, திண்டுக்கல் பை எலெக்ஷனுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாரு. அப்போ அங்கேருந்து ஓட்டு சதவீதம் என்ன 77 ஆட்சி பிடிச்சப்போ ஓட்டு எப்படி இவ்வளோ ஜம்ப் ஆயிடுச்சுன்னு நம்ம கேட்க முடியாது. சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தார், ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 18% ஓட்டு வாங்கினாருங்க. அதனால ஆட்சிக்கு வர முடியல. ஸோ அதனால எலெக்ஷனில் வந்து எனிதிங் இஸ் பாசிபிள். ஆனால் இவங்க நீண்ட காலமாக இவங்க ஃபீல்டில் இருக்காங்கல்ல பாஜக. அதாங்க இந்த நம்ம சர்வேலியா மோடி ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர் 32% சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க உள்ள வரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அமையலைங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னா, லேக் ஆஃப் 2014 ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். இப்போது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றதுனால ஏடிஎம்கே ஒரு யாருக்கு பெரிய நேஷ்னல் பார்ட்டி கூட அவங்க இல்லாததுனால அவங்க ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு மைக்ரேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, இப்போ 21 அசம்பிளி எலெக்ஷன்ல திமுகக்கு 45% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அப்போ கம்பேர் பண்றப்போ இப்போ திமுகக்கு 7% தான் ஓட்டு கம்மியா இருக்கு. அதே 21 எலெக்ஷன்ல 40% ஓட்டு அதிமுக கூட்டணி வாங்கியிருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 23% குறைஞ்சிருக்கு. அதனால கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இல்லாம காமன் ஓட்டர்ஸ் யார் யார் அதிமுக ஃப்ரண்ட்டுக்கு 2021 ஓட்டு போட்டாங்களோ அவங்க மைக்ரேட் ஆறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு போயிருப்பாங்க. நீங்க வந்து 2014 ஓட் ஷேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 வந்து பாஜக தனித்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல வந்து பாமக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, ஒரு அம்பர்லா அலையன்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்ல வந்து நம்பர்ஸ் வந்துச்சு ஒரு கூட்டணியோட. இன்னைக்கு பாஜக வந்து களத்துல கூட்டணி கூட வந்து பெரிய கட்சிகளோட இல்ல. உங்களுக்கு பாமக கூட்டணிக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, தேமுதிக வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. 2 பெரிய கட்சிகள், வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள். அதுலயும் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து பிஎம்கே தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன வந்து டிஎம்சி, அதுக்கப்புறம் வந்து இவர் ஏசி சண்முகத்துடைய கட்சி, அதுக்கப்புறம் ஐஜேகே, இது போன்ற கட்சிகளோட தான் நிக்கிறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 18% அவங்க வந்து வரப்போறாங்க, இல்ல 19% அவங்க தொட போறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ரோ பிஜேபி வேவா இருக்கணும்ல. நீங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக முன்னேறுகிறது அப்படின்னும் போது அது எப்படி? அதுல சார் சொன்ன பாயிண்ட் பேசுவோம். ரவீந்திரன் துரைசாமி சார்ட்டையும் கேட்டுடலாம். என்ன சார் இது இவ்வளவு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்றத? இது வந்து இதுவரை கடந்த காலத்தில் உள்ள பிரசிடென்ட்ஸ் இருந்து மாறி இருக்கதான் நான் பாக்குறேன். சரி, இது கருத்து கணிப்பு எடுத்த காலகட்டம் ப்ரீமெச்சூர். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல போல் மேனேஜ்மெண்ட் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதிகார பலம் இன்னும் அணி அமையல. மற்ற நீங்க மத்திய பிரதேசல நான் பிரிமெச்சூர்னு சொல்ல வரல, ராஜஸ்தான்ல சொல்ல வரல, அதே அணி அதே பைப்போலர் தான். இங்க அப்படி இல்ல. சோ எனிவே கிடைச்ச கருத்து கணிப்பை வச்சு நம்ம கருத்தை சொல்லுவோம். இதர கட்சிகள் வந்து ஒரு 5.4 போட்டிருக்காங்க. அது எந்த கட்சிகள்ங்கிற அடிப்படையிலங்கிறத அறிய விரும்புறேன். இதர கட்சிகள் இதர ஒப்பீனியன் சொல்ல வரல, இதர கட்சிகளுக்கு அதர் ஒப்பீனியன் தாங்க. ஒப்பீனியன் 6.9 கொடுத்து அது தனியா இருக்கு. சரி, இதர கட்சிகள் சப்போஸ் சம் கிளரிக்கல் எரரா கூட இருக்கலாம். இல்ல கரெக்டா இருக்குது. அது 5.4 இதர கட்சிகளுக்கு இதர கட்சிகள்னு இருக்கு. அதுக்கப்புறம் கருத்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 6% கருத்தே இல்லங்கிறது மக்கள். இதர கட்சிகள்னா எந்த கட்சிகள் நான் படிக்கிறேங்க. அது அதிமுகக்கு 17.26 சொல்லியிருந்தோம், நான் தமிழருக்கு 7%, பாமகக்கு 2.81, தேமுதிகக்கு 2.17, மக்கள் நீதி மையத்துக்கு கிட்டத்தட்ட 1%, புதிய தமிழகத்துக்கு 0.64, இதர கருத்து 5.41, கான்சைட் ஒன்று வந்து 6.96, 100%. இதர கட்சிகள்னு இருந்தது. இல்ல நம்ம கொடுத்த டேட்டா இதுதான் ஸ்ப்ளிட் அப். அவங்க இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. கருத்து இல்லன்னு சொன்னது 6.9. ஓகே, அது விட்டுருங்க. அது நம்ம டிஸ்ப்ளே பண்ண சொல்லிடுவோமே. அது நம்ம டிஸ்ப்ளே பண்ணா சாருக்கும் அது தெரிஞ்சிரும். இல்லைங்க, இது கூட்டி இருக்கு. கட்சிகள் ரீதியாக எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படிங்கறத நம்ம இதுல பாத்தலாம், திரையில பாத்திரலாம். இதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் பண்ணிடுறேங்க. என்னன்னா
நம்ம இந்தியா முழுக்க 19 மாநிலங்களில் நேஷன் வைடு ப்ரீ போல் சர்வே கண்டக்ட் பண்ணோம். அதன் ஒரு பாகமாக தமிழ்நாட்டில் டிசம்பரில் சர்வே கண்டக்ட் பண்ணோம். அதில் ஒரு செட் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் வந்ததுங்க. இப்போது February மாதம் திருப்பி ரிப்பீட் சர்வே பண்ணோம் தமிழ்நாட்டில். ஓகே, ஒரு 6000 சாம்பிள் வச்சுட்டு பண்ணோம். அந்த டிசம்பர் மாதத்தில் வந்த ஃபைண்டிங்கும் இப்போ பண்ண ஃபைண்டிங்கும் சிமிலர் டேட்டா. ஸோ அதனால இந்த டேட்டா ஆத்தென்டிக்ன்றதுக்கு அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே ரவீந்திரன் சார், நீங்க எவ்வளவு 15% உங்களுடைய கருத்து என்னன்னு இது பார்த்துடலாங்களா? இது அந்த 15% இல்லையா, அது ஆல் இண்டியா பொறுத்த அளவில் ஒரு 5% மோடி லீடர்ஷிப்புக்கு ஏறுனா தமிழ்நாட்டிலையும் அதே அளவுக்கு ஏறக்குள்ள ஒரு வாய்ப்பு தான் நார்மல் கோல்ஸில் எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி ஏறணும்னா திமுக எதிர்ப்பு வாக்கள் அல்ல திமுகவில் உள்ள இந்துக்கள் பாஜக பக்கம் வந்திருக்கணும். ஒரு லாஜிக் சொல்லணும்னா அதை தான் சொல்ல முடியும். சரி, அதிமுக பொறுத்த அளவில் அதிமுக வாக்குன்றாரு. அதிமுக 15% கூடுனது அதிமுகவுக்கு குறைஞ்சு பாஜகவுக்கு ஏறி இருக்குன்றார். அது ஓகே. அதுல அவர் என்ன டிராவல் பண்றாருன்னா, என்னோட வியூ பாயிண்ட், நான் இதுவரை அரசியலை பார்த்ததுல இருந்து பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட் தான் நான் கணக்கு பண்றேன். அவருக்கு இப்ப புரிஞ்சது 33% அதிமுக எடுத்த வாக்குல 17 தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னா, அந்த 2021 சட்டமன்றத்தில் எடுத்த வாக்குகள்ல பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷனால அந்த காமன் ஓட்டர்ஸ் 2 பேருக்கும் இங்க அதிமுக முதல்வராகணும், பாஜக பிரதமராக ஓட்டுல பாஜக வருதுன்னு அவர் சொல்றாரு. அதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் என்னோட ஓகே, அவங்க கருத்து கணிப்புக்கே பேசுவோம். என்னோட லாஜிக் வேற. பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கட்சிகள் எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளை பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். திமுக 29 31 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. 2019 38 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள். பாஜக 4 6 நாடாளுமன்ற தொகுதிகள் பெற வாய்ப்பு இருக்கு. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 இடம், இந்த முறை 4 6 இடம் பெருக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. இது கட்சிகள் அடிப்படையில் திமுகவுடைய கூட்டணி 29 31 நாடாளுமன்ற தொகுதிகள், பாஜக கூட்டணி 4 6, அதிமுக 4 6. ரகுராம் சார், அதை அதிமுக கூட்டணின்னு பார்க்கணுமா அந்த 4 6? இல்ல கூட்டணி இது தனித்த கட்சியா இல்ல கூட்டணி? இப்போதைக்கு அதிமுக மட்டும் தாங்க. அதிமுக மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, அது பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்றதுதான் நம்ம மத்த 2 கூட்டணியாக திமுக கூட்டணிங்க. திமுக கூட்டணி, பாஜகவும் கூட்டணி தான். பாஜக தனித்து தாங்க. தனித்து தான். சரி, அது பாஜக பிளஸ் இருக்கு, அதுவும் தனித்து தான். 2மே கட்சி அடிப்படையில். சரி, அதுல மண்டல வாரியாக எத்தனை இடங்கள் அப்படிங்கறதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 8 9 நாடாளுமன்ற தொகுதிகள், பாஜக 1 2, அதிமுகவுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி. இது தெற்கு மண்டலத்துல. மேற்கு மண்டலத்துல திமுக கூட்டணிக்கு 6, பாஜக கூட்டணிக்கு 1 2, அதிமுகவுக்கு 1 2. மத்திய மண்டலத்துல திமுக கூட்டணிக்கு 5, பாஜகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கு 1. வடக்கு மண்டலத்துல திமுக கூட்டணிக்கு 8 9, பாஜகவுக்கு 1, அதிமுகவுக்கு 1 2. சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 2 திமுக கூட்டணிக்கு, 1 பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மண்டல வாரியாக நம்ம பார்க்கிறோம். ஷபீர், இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை இது ஓட் ஷேர் அடிப்படையில் தான் இது கன்வெர்ட் ஆயிருக்கு. உங்களோட ஒப்பீனியன்? 17% ஓட் ஷேர் இருக்கிற ஒரு கட்சிக்கு 4 6 சீட் எப்படி வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது சார். வேணா விளக்கலாம், அது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கா அப்படின்றது. இன்னைக்கு அரித்மெட்டிக் வைஸ் யார சொல்றீங்க? அதிமுக. அதிமுக நீங்க 4 6 தொகுதிகள் அதிமுக கொடுத்திருக்கீங்க. அதே போல கட்சியா கவனிக்கணும், கூட்டணி கூட இல்ல, தனித்த கட்சியாக. அதான் சொல்றேன், தனித்த கட்சியாக 17% வாக்குகளை வைத்துக் கொண்டு கூட்டணி சேர்ந்தா இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு. 4 6 சீட் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றது எப்படி வரும்? உங்களுக்கு மினிமம் உங்களுடைய ஓட் ஷேர் ஒரு 25% கிராஸ். பாஜகவும் கன்வெர்ட் ஆவறதுக்குன்ற இல்ல, பாஜகவும் 18 வச்சு தானே. அதான் சொல்றேன் நான் இருக்கிறதுலே லீஸ்டா எடுத்துக்கிறேன். நீங்க பாஜக விட்டுருங்க, இருக்கிறதுலே லீஸ்டா நீங்க கொடுத்திருக்கிறது அதிமுக கொடுத்திருக்கீங்க 17%. ஸோ இந்த 17% வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு ஓட் ஷேரை வச்சுக்கிட்டு அவங்க 4 6 சீட் கன்வெர்ட் ஆகும்னா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, உங்களுக்கு பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட நீங்க 4 6 சீட் அப்படின்றீங்க. எந்த தொகுதிகள் அப்படின்றத சொல்லிடலாமே. எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது கன்னியாகுமரி மண்டலமா பிரிச்சிருக்கோம்.
ஆனால் அதையும் தாண்டி பாஜக வந்து 4ல இருந்து 6 சீட் ஜெயிக்கும் அப்படின்றது பாஜகவே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி நம்பினாங்கன்னா முருகன்லாம் இங்க போட்டியிடுவாரு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஹாப்பியா வந்து பல தலைவர்கள் வந்து போட்டி போடுறதுக்கு வருவாங்க. கள நிலவரம் அது இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏடிஎம்கே ஓட் ஷேர் கன்வெர்ட் ஆயிருக்குன்றார்ல, அதுல என்ன நம்ம அது இடைவெளிக்கு முன்பு நிறுத்தணும். இல்ல சார் தான் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அதுல என்ன உங்க அப்சர்வேஷன் என்ன? அதுல எனக்கு ஏடிஎம்கே ஓட் ஷேர்ல இருந்து ஒரு மைனர் ஓட் ஷேர் வந்து பாஜக பக்கம் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த 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 ப்ரோ ஹிந்துத்துவா ஓட்ஸ்லாம் வந்து முதல்ல ஏடிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகிருந்துச்சு. இப்போ அது வந்து ரிவர்ஸ்ல பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு முற்றிலுமாக அதிமுகவை வந்து அப்படியே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பாஜக தான் வந்து புதுசா எமர்ஜ் ஆயிட்டு வராங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை இது கொடுக்குது அப்படின்னும் போது, அந்த பேட்டர்ன் களத்துல அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்கா அப்படின்னா இல்லையே. களத்துல அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருந்துச்சுன்னா இந்நேரம் பாஜக சீட்டை வாங்கிட்டு போட்டி போடுறதுக்கு வந்து ஏராளமான பேர் கமலாலயம் வாசல்ல நின்று இருக்கணும் இல்லையா? கூட்டணிகள்லாம் வந்திருக்கணும் இல்லையா? ஆமா ரவீந்திரன் சார், கூட்டணி இன்னும் உருவாகிறதுல ஒரு தேக்க நிலை பாஜகவுக்கு. ரெண்டாவது, திரு முருகன் போன்றவர்கள் இங்க போட்டியிடுறதுல காட்டக்கூடிய ஆர்வமின்மை, இதெல்லாம் தான் பாஜக வாக்கு சதவீதமாக எவ்வளவு பெறும், நாடாளுமன்ற தொகுதிகளாக எவ்வளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான அளவுகோல் அப்படின்னு திரு ஷபீர் கருதுகிறார். ஷபீர் அவரு இந்த கருத்து கணிப்புல இருந்து வேறுபட்டு அவரோட கன்வின்ஸ் ஆகாம சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க கன்வின்ஸ் ஆகுறீங்க. இல்ல இதுல நான் கன்வின்ஸ் ஆகல. எப்படி சீட்டுல 17% வாக்கெடுக்கக்கூடிய ஒரு கட்சியால, அது அதிமுக திமுக போன்ற ஒரு கட்சியால தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 4 முனை போட்டி இருக்குது. நாம் தமிழர் கூட 7.5% வாக்கு குறிச்சிருக்கிறாங்க. 38% திமுக இருக்கும் போது திமுக அதிமுக அந்த வாக்கு இது வந்து யூனிஃபார்மா தான் இருக்கும். பெரும்பாலும் மேற்கு மண்டலத்தில் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே அகடா இருந்தாலும் கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லாம் யூனிஃபார்மா தான் இருந்திருக்கு. அப்ப 38ல இருக்கக்கூடியவங்க குறைஞ்சி போனாலும் 33 தான் வருவாங்க, ஒரு 5 அதிகம் போனாங்கன்னா 43 வருவாங்க. இது அதிமுக திமுகவுக்குள்ள. இவங்க 17ல இருக்கிறவங்க குறைஞ்சி போனா 12 வருவாங்க, அதிகம் போனா 22 வருவாங்க. 22% மேக்சிமம் வரக்கூடிய வாய்ப்பை வச்சுக்கிட்டு அந்த 17ங்கிறது +5 சீட் கன்வெர்ட் ஆகாது. சீட் கன்வெர்ட் பண்ணி 4லிருந்து 6ங்கிறது வாய்ப்பு இல்லன்றீங்க. சீட் கன்வெர்டபிலிட்டி அதிமுகவுக்கு 17% வாய்ப்பே இல்ல. பாஜகவுக்கு வந்து அதுவும் இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். கன்னியாகுமரியில சீட் கன்வெர்ட் ஆகலாம். என்ன ஆகணும்னா அங்கேயும் 38% இருக்கக்கூடிய திமுக கழகம் கன்சாலிடேட் ஆனா 50 நெருங்கி போகலாம். அப்பவும் ஒரு 2014 ஆனது மாதிரி எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபட்டு ஒரு கன்சாலிடேஷன்ல கன்னியாகுமரி ஆகலாம், தர்மபுரியும் ஆச்சு. இப்ப தர்மபுரிக்கு உள்ள இது நம்ம வரல. சோ அது கூட ஒரு சீட்டு கூட எக்ஸெப்ஷனலா மற்ற எதிர்வாக்குகள் 4 முனை போட்டியில செதறிப்பை இந்து கன்சால்டேஷன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர 18% ஓட்டை வச்சுக்கிட்டு அந்த கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்கள்ல 38 பிடிச்சி சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு வாய்ப்பே இல்லை. 17% இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எங்கேயும் சீட் கன்வெர்ட் ஆகும். சரி, அதிமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க கணிக்கிறீங்க? ஒரு கூட்டணியை கட்டமைச்சிடுறாங்கன்னா எவ்வளவு இடங்களாக அது மாறும் நினைக்கிறீங்க? இவர் 4 இருந்து 6ன்றாரு. நான் இந்த இதுக்கு சீட்டே வராது. இல்ல இதுக்கு வராது. நான் அதிமுகவுக்கு களம் வரும்போது அவங்க ஃபைட் பண்ணிட மாட்டாங்க, 15% போறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு ஒரு பாஜகவுக்கு கொடுக்கிற ஒரு சீட்டை கூட நீங்க அதிமுக கூட்டணி கொடுக்கல. இல்ல பாஜக கூட அந்த சீட்டை கொடுக்க முடியாது. இல்ல கன்னியாகுமரி ஒருவேளை இல்ல அது 38% வாக்கு அந்த எக்ஸெப்ஷன் கூட அதிமுக கிடையாது. அதிமுக யூனிஃபார்ம் செல்வாக்குல தான் இருக்கிறாங்க. மிஞ்சி போனா கொங்கு பெல்ட்ல 5% கூட இருப்பாங்க. 17 ஸ்டேட் ஆவரேஜ்னா கொங்குல 22 இருப்பாங்க. 17 ஸ்டேட் ஆவரேஜ்னா சவுத்துல ஒரு 12 இருப்பாங்க. சவுத்துல 12 இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க சீட் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னா சீட் கன்வெர்டபிலிட்டி லாஜிக் வந்து இவங்க மட்டும் இல்ல, பொதுவா எல்லா கருத்து கணிப்புமே வந்து அவங்க ஒரு மைண்ட் அப்ளை பண்ணாமலே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப டிஎம்கே கூட்டணி ஸ்வீப் அப்படி 38 இருந்தா ஸ்வீப் தான் பண்ண முடியும். அப்படிதான் பண்ணுவோம்ன்றீங்க. 38 18னா 20% டிஃபரன்ஸ் மும்முனை போட்டி ஸ்வீப்பா தான் இருக்க முடியும். ஷபீர் அதுவும் தான் டிஎம்கே தான் ஸ்வீப். கண்டிப்பா அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு 38% ஓட் ஷேரோட அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவோட அவங்க களத்துல இருக்காங்க. எந்த விதமான ஒரு மாற்றமும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு தான். இப்ப நீங்க ரெண்டு கட்சியும் எடுத்துக்கங்க. நீங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒருவேளை நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒருவேளை 2 பேரும் கூட்டணியா வராங்கன்னாலே
அந்த ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35% வருது. வருது. அப்ப திமுகவுக்கு 38, இவங்களுக்கு 35 அப்படின்னா அப்ப இந்த 4-6 அப்படின்ற கணக்கு கூட மாறும் இல்லையா? அப்ப அதிகமா வரணும் இல்லையா? ஏன்னா அந்த ஃபேக்டரை எப்படி வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அரைவ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அது ஒரு கஷ்டமான இதுதான். சீட் கன்வர்ஷன் ரவீந்திர சார் சொல்ற மாதிரி நீங்க பர்சன்டேஜ் வச்சு சீட் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கூட இந்த சீட் கன்வர்ஷன் வருமா அப்படின்றது எனக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஓகே சார், நான் ஒண்ணு மட்டும் தெரிவிச்சுக்க விரும்புறேங்க. இந்த சர்வே கண்டக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு ஓட் ஷேர் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. அதை சீட்ஸா கன்வெர்ட் பண்றது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலுங்க. ஓகே, அது ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல அது மேத்தமேட்டிக்கல் மாடல். 89ல இருந்து இன்னி வரலாம் அதே மாடல் தான் நாங்க யூஸ் பண்றோம். இட்ஸ் அ ப்ரூவன் மாடல். ஸோ இந்த எலெக்ஷன்ல அது ப்ரூவ் ஆகும். நம்ம மிட்ல அதை நான் டிஸ்கஸ் பண்றேன் அதை பத்தி வெதர் இட்ஸ் கரெக்ட். இந்த ஓட் ஷேருக்கு இந்த சீட் கன்வர்ஷன் ஆகுங்க. ஒன்னு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து தெற்கு மண்டலத்தை போடுங்க. இல்ல அதே ஒரே ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ல திமுக அணிக்கு வந்து 45% ஓட்டு இருந்தது. அதிமுக அணி 6% புள்ளிகள் கம்மி வாங்கியிருந்தாங்க. அதிமுக அணி வந்து 71 சொல்றீங்களா? 2021ல 21 ரெண்டு பேருக்கும் 3% அளவுக்கு தானே? இல்ல 6%. திமுக வந்து 45.38, அதிமுக கூட்டணி 39.72, 6% புள்ளிகள் வித்தியாசம் இருந்தது. இன்னைக்கு வந்து வெஸ்ட் ஜோன்ல டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 7% பாயிண்ட்ஸ் தான். ஸோ 6% பாயிண்ட் கேப் இருக்க ஏடிஎம்கேக்கு 75 சீட்ஸ் வரப்போ 7% பாயிண்ட்ஸ் கேப் இருக்க பிஜேபிக்கு சீட்ஸ் வராதுங்களா? 17, 38, 21 டிஃபரன்ஸ் சார். கண்டிப்பா வராது சார், வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டை தெரிஞ்சனால சொல்றேன். 17% ஓட்டு எடுக்கக்கூடிய கட்சி பல தொகுதியில டெபாசிட் இழக்கும். 6.7 தான் டெபாசிட். என்ன ஒரு லாஜிக் சொல்றாருன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல சார் 6% டிஃபரன்ஸ், ஆனா 3% அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. அது ரெண்டு கட்சிக்கும், ரெண்டு அணிக்கும் சொல்றது 5.5% ரெண்டு அணிக்கும். சரி, திமுக அதிமுகவுக்கு அதுல 75% இடங்கள் வந்திருக்காங்களேன்னு அவர் கேட்கிறாரு. ஒண்ணு சொல்றேங்க, நம்ம இதுல ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா வியூவர்ஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு தெரியணும். இப்போ சார் அவங்க ஷபீர் அவங்க ஷேர் பண்றது அவங்களுக்கு டெப்த் ஆஃப் நாலேஜ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி. அது குவாலிட்டேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. நாங்க சொல்றது குவான்டிடேட்டிவ் டெக்னிக். இது ரெண்டும் மீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. யூபில சாத்தியம் சார், யூபில சாத்தியம். தமிழ்நாட்டுல சாத்தியம் கிடையாது. அதிமுக திமுக செல்வாக்கு யூனிஃபார்ம் தான். அப்படி யூனிஃபார்மா இருக்கும் போது கொங்குல 5% ஏடிஎம்கே ஜாஸ்தி வரலாம். 38, 33 ஆகும். அவங்களுக்கு வந்து 17 வந்து 22 ஆகும். 22 கூட ஆகாது. பிஜேபியும் கொங்குல ஏறலாம். இந்த கருத்து கணிப்பு படி சார் நம்ப சொல்றாரு, நாங்க தொடர்ந்து செய்யறோம். இல்ல, நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல, அது இப்ஸ் அண்ட் பட்ஸ். இந்த நம்பருக்கு சீட் கன்வெர்ட் ஆகாது. இந்த நம்பருக்கு தமிழ்நாட்டுல சீட் கன்வெர்ட் ஆகாது. வோட் ஷேர் டு சீட் கன்வர்ஷன் தப்பு ஆகாது. சரி, நம்ம பொறுத்திருந்து இந்த நம்பருக்கு ஆகவே ஆகாது சார். நாளைக்கு நம்ம இந்திய அளவிலான புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்திய அளவிலான 4 to 6 சீட்ஸ் அப்படின்றது பிஜேபிக்கு அத வந்து நம்புவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு நாங்க தொடர்ந்து பண்றோம்னு. நம்ம பொறுத்திருந்து தொடர்ந்து பண்றது உண்மை. பட் இது லாஜிக் இல்லாத நம்பர் இல்லன்றீங்க, மறுக்கறீங்க. நான் உறுதியா இருக்கிறேன். சரி, அது இதுல நன்றி. வாசகர்களுக்கும் அது தெரியும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும். நாளைக்கும் நாம ஒட்டுமொத்த இந்திய அளவிலான கருத்து கணிப்பு குறித்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.